இயற்கை விவசாயத்தை நம்புவோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க. தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிர் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுவும் முதல்ல நடவு பண்ணின முதல் 3 வருடங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப ஊடு பயிர்கள்லேருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் சிறப்பானதுங்க. அதை கண்டிப்பாக செய்யணும், சரிங்களா? ஏதோ ஒரு வழியில் செஞ்சால் நல்லது. அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளோட ஊடு பயிரை யார் பார்த்துக்குவா, அதுக்கான கவனத்தை நம்ம கொடுத்துருவோமா, இல்லை வேலையால் கிடைக்கிறாங்களா, நம்ம பகுதியில் வேலையால் கிடைக்கிறாங்களா, அதை நம்ம அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இயந்திரங்கள், அதுக்கேற்ற மாதிரி இடுபொருள்கள் இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அதை முடிவு பண்ணணும். என்ன ஊடு பயிர் போட போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, நீண்ட நாள் உள்ள பயிர்கள், குறுகிய நாள் உள்ள பயிர்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ நீண்ட நாள் உள்ள பயிர்கள் அப்படின்னா நமக்கு இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் போடலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, தென்னை மரம்ங்கிறது அதிகமாக உணவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிர், சரிங்களா? அதிகமாக உணவை எதிர்பார்க்கக்கூடிய பயிர். அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்குறப்ப தான் அதோடைய வேர்பகுதி கட்டமைப்பு முறையாக இருக்கும். மரத்தோட வளர்ச்சி, நடுத்தண்டோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். இலைகளோட அமைப்பு, இலைகளோட எண்ணிக்கை, இலைகளோட முறைப்படுத்துதல் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த சத்துக்களை, அதுக்கு உள்ளத சத்துக்களை நீங்கள் என்றைக்கும் குறைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி மனசில் வச்சுக்கணும்னா, இதுக்கு கொடுக்கறதையே அதுவும் எடுத்துக்கும், அதுக்கு கொடுக்கறதை இது எடுத்துக்கும் அப்படின்னு அந்த கணக்கு மட்டும் போடக்கூடாது. இந்த குழுவில் கொடுக்கக்கூடிய அட்டவணை, தென்னைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் ஊடு பயிர் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ள கவனத்தை தனியாக வச்சுக்கணும். அதுதான் அடிப்படை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நீங்கள் இதுக்கும் அதுவும் எடுத்துக்கோன்னு நினச்சிங்கன்னா ரெண்டும் போயிடும், சரிங்களா? தென்னை மரம் ரொட்டீனாக கவனிக்க வேண்டிய, நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி தினசரி கவனிக்க வேண்டிய ஒரு பயிர். அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா சிரமமாயிடும், சரிங்களா? அதுக்கு வேணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடணும். அதுக்கு உபரியாக நீங்கள் இந்த ஊடு பயிர்களை வளர்க்கலாம், சரிங்களா? அப்படி வளர்க்கும்போது அந்த ஊடு பயிருக்கு வேணுங்கிற அடி உரம், மேலுரம், தெளிப்பில் நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை கொடுக்க பார்க்கணும், சரிங்களா? நம்மளுடைய நிலம், நம்மளுடைய இடம் எங்கே இருக்குது, நிலத்தோட உப்புத்தன்மை, தண்ணீரோட உப்புத்தன்மை, நம்ம எவ்வளோ நேரம் அதுக்கு செலவழிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு பயிர்களை முடிவு பண்ணணும். ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறது உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு. எப்படினாலும் கொஞ்சம் மினிமம் கவனத்தில் கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது நிலக்கடலை போடலாம். அதுவும் கொஞ்சம் முயற்சியில் கொண்டு வந்துடலாம். மற்றபடி மற்ற வகைகள்லாம் போடுறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கிழங்கு வகைகள் போடுறோம் அல்லது காய்கறிகள் போடுறோம் அப்படின்னா எண்ணிக்கை ஜாஸ்தி. அந்த பயிர்களும் முழுமையான லாபம் தரணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ செலுத்தணும் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி இடுபொருள்கள் கொடுத்து கொண்டு வரணுங்க, சரிங்களா? இந்த மனசை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். என்ன மாதிரி பண்ணுறத கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னா, 3 வருடங்களுக்கு மேலேயும் நம்ம அந்த பயிர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பயிர்களை பண்ணக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு மல்லிகையெல்லாம் நமக்கு காலத்துக்கு இருக்கிறது இல்லைங்களா, அதை கொண்டு போய் நடுவில் போடக்கூடாதுங்க. 3 வருஷத்துக்கு 2வது வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தோகை விரித்து நிலம் அடர்ந்து போயிடும். அடர்ந்து போகுங்கிற இடத்துல கொண்டு போய் இதை நம்ம போட்டு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கக்கூடாது. செடி முருங்கை போடலாம். 2 வருஷத்தில் அது முடியும். இப்போவே போட்டு 2 வருஷத்தில் ஓரளவுக்கு அதோட மட்டை வருது, இதுவும் ஓரளவுக்கு
வெயில் பொறுத்து உங்கள் நிலத்து உங்கள் மண்ணில் நல்ல வெயில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அளவாக தண்ணி நிற்கும். அதாவது தண்ணி அளவான தண்ணி தான் இருக்குது, மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது அப்படின்ட்டுச்சுன்னா செடி முருங்கையெல்லாம் போடலாம். ஏன்னா அது 2 வருஷம் 3 வருஷத்தில் முடிச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு இடையில தண்ணி வந்துக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் திட்டமிடல் சரியாக இருக்கணும். ஆனால் அதுக்காக ஊடுபயிர் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, கண்டிப்பாக செய்யணும். அதை சிறப்பாக செய்யணும். அதுக்கு எப்படி தண்ணீர் வசதி கொடுக்கறது அப்படிங்கிறத திட்டமிடலாங்க. கூடுதல் பைப்புகள் போடுறது, அல்லது இருக்கிற கேட் வால்வையை எதை மூடி இன்னும் கொஞ்சம் கூடுதலான லேட்ரல் போட்டுட்டு அந்த கருப்பு பைப்பை போட்டுட்டு எப்படி தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சால், ஒரே நேரத்தில் இப்போ ஒரு 4 கேட் வால் வைக்கணும், 4ஐயும் திறக்காமல் ஒவ்வொரு கேட் வால் 2 கேட் வால் மட்டும் திறக்கலாம். அந்த தண்ணீரை பயன்படுத்தி தண்ணி எடுக்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஏன்னா சப்மைனோட சைஸு, அதோடைய கொள்ளளவு அதுவும் பற்றணும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி தேவைப்பட்டால் மெயின் லைன்லேருந்து இன்னொரு புது லைன் கூட போட்டுக்கலாம். தப்பு இல்லை. நம்ம அந்த செலவு பண்ணுற காசெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல போனால் அந்த ரெயின் ஹோஸ்குள்ள தொழில்நுட்பத்தை ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். குறுகிய காலத்தில் பண்ணுற மாதிரி அது எதுவும் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் கவனித்து செஞ்சால் நிச்சயமாக ஊடு பயிர்களில் உங்கள் நிலம் சார்ந்து எப்படி கொடுக்கணுமோ அதையுமே காலையில் தண்ணி கொடுக்கறது, சாயந்தரம் தண்ணி கொடுக்கறது, இடுபொருள்களை காலையில் கொடுத்துக்கிறது, சாயந்தரம் கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு சரியான இயந்திரங்கள், சரியான பூச்சி மேலாண்மைக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். நன்றிங்க. எதுவும் சந்தேகம்னா கேளுங்க, குழுவில் கேளுங்க, நம்ம பார்த்துக்கலாம்.